ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி லேயர் சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் குருமாவுக்கு ஒரு கைப்பிடி பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இது நைட்டில் நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுனால காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு பாதி பெரிய வெங்காயம் மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 குட்டி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணணும், வேலை சீக்கிரமாக ஆகணும்னு நினைக்கிறவங்க குக்கரில் நீங்கள் வந்து வெஜிடபிள் குருமா தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப சுலபமாக ஆகிடும். இப்போ மசாலா பாதி வெங்காயம், 2 மலைப்பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் 1 டீஸ்பூன் சோம்பு கூட சேர்த்து நான் கரகரன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம குக்கரில் குருமா தாளிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போதும். நம்ம குக்கரில் வதக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக பயன்படுத்தினாலே குருமா ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ மசாலா சாமான்கள், ஒரு பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு, உங்கள்கிட்ட கிராம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். ஏலக்காய் வாசனை எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா ஒரு சின்ன ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மசாலாவை எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 2 குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா சாமான்கள் தாளிப்பு செஞ்சுட்டு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது குக்கரில் நம்ம சவுண்டு விட போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே சுலபமாக வெந்து வந்துடும். வாசனைக்காக நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வதக்கினா போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு பாதி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கரன்னு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இடத்துல வெங்காயம் எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் கம்மியாக வச்சா போதும். வயசானவங்க இருப்பாங்க, ராத்திரியில் குருமா செரிக்காது. தேங்காயை கம்மி பண்ணிவிட்டு பாதி வெங்காயம் வச்சிங்கன்னா குருமா வந்து உங்களுக்கு திக்கான பதம் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து பாதி வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போது எல்லா வெஜிடபிளும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து பிடித்தமான வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு, உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் போட்டு வதக்கி கொடுங்க. இந்த இஞ்சி பூண்டு நல்ல வாசனை வரணும். அது பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரும்போது நம்ம வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மஞ்சப்பொடி, கலருக்கு சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நான் சேர்த்த அந்த 3 பச்சை மிளகாய் மட்டும்தான் அரவையில் ஒன்று வதக்கும் போது சேர்த்துருக்கேன். மொத்தம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி இந்த காய்கறிக்கு தகுந்தாப்பில் நான் விட்டுக்கிறேன். எப்போவுமே காய்கறிக்கு மேலே தண்ணி நிற்கக்கூடாது, காய்கறிக்கு கீழே தான் தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நல்ல ப்ரெஷர் இருக்கிற குக்கர் அப்படின்னா 3 விசில் தாராளமாக போதும். புது குக்கராக இருந்ததுன்னா நீங்கள் 2 விசில் கூட வச்சுக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து குக்கர் மூடி ஒரு 3 விசில் கிட்ட இதை நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். வேலை விட்டு வரவங்க, ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வரவங்கெல்லாம் ரொம்ப குயிக்காக இந்த குருமா செஞ்சிடலாம். இப்போது ஒரு பாதி தேங்காய் மூடிலையும் நான் பாதி தான் போட்டிருக்கேன். 1/4 மூடி கணக்கு தேங்காய். பத்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 பத்தை தேங்காய் இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ விசில் வந்து நான் குக்கர் திறந்துட்டேன். சூப்பராக வெந்திருக்கு. காய்கறிலாம் கொஞ்சம் கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கசகசா தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டு இதில் சேருங்க. இது கூட நான் கரந்தாங்க அரைச்சிருக்கேன், ரொம்ப மழைன்னு அரைக்கலை, கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலை எதுக்காகனா திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ குருமாவை வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க வச்சுங்க சிம்மில். அப்படின்னா தேங்காய் வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா சலன்னு நீர்த்து போயிடும். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்கள் வெஜிடபிள் குருமா எம்மியாக ரெடி ஆகிடும். மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். அவ்வளவுதான், நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
ஆல்ரெடி நம்ம சேனலில் லேயர் சப்பாத்தி எப்படி மடித்து இடுறது அப்படின்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் லேயர் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி. நம்ம ஹோம் பேஜில் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நான் வேணும்னா உங்களுக்கு லிங்க்கு கூட நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ குருமா கொதிச்சிருச்சு எனக்கு. 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம், அவ்வளோதான், சரியாக போச்சு. சப்பாத்தி போட்டுக்கலாம். லேயர் சப்பாத்தி இந்த மாதிரி ஸ்கொயராக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம வந்து செய்யும்போது குக்கரில் இந்த மாதிரி குருமா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வேலை ரொம்ப சுலபமாக ஆகிடும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கொயர் லேயர் சப்பாத்தி கூட வெஜிடபிள் எம்மியான ஒரு வெஜிடபிள் குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி சப்பாத்தி ஹை ஃப்ளேமில் சுட்டுடுங்க. அப்போ தான் வடக்குன்னு இல்லாமல் பஞ்சு மாதிரி சாஃப்டாக உப்பி வரும். இந்த லேயர் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். ஆறினா கூட இந்த சப்பாத்தி லேயராக வரும், சாஃப்டாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானுகாய் மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.